வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய அதிசயம் நடந்து நம்ம வாழ்க்கையே மாறிடாதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு தான். ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய விலங்குகள் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த காடு தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காட்டு தீனால நெருப்பு வேகமா பரவ ஆரம்பிச்சது. இதை பார்த்த எல்லா விலங்குகளும் பயத்துல காட்டை விட்டே ஓடி போச்சு. அங்க பக்கத்துல இருந்த மனிதர்கள் அவங்களால முடிஞ்ச தீயை அணைக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் மரத்து மேல இருந்த ஒரு சின்ன குருவி கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்துல அந்த குருவியும் நம்மளும் போயிடலாமா அப்படின்னு யோசிச்சது. ஆனா அடுத்த நிமிஷமே ஒரு விஷயம் புரிஞ்சது. நம்ம வீடும் அழிஞ்சிருமே அப்படின்னு. என்னால இந்த காட்டை முழுக்க காப்பாற்ற முடியலனாலும் பரவாயில்ல, என்னால முடிஞ்சதை பண்ணாம இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். உடனே பக்கத்துல இருந்த ஆத்துல போய் தன் வாயில சில துளி தண்ணீர்கள் எடுத்துட்டு வந்து நெருப்பு மேல ஊத்துச்சு. ஆனா நெருப்பு அப்படியே தான் எரிஞ்சது, எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த குருவி நிக்கல. தன்னால முடிஞ்ச அளவுக்கு திரும்ப 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். இதை பார்த்துட்டு ஒரு கழுகு கேட்டுச்சான், இவ்வளவு பெரிய காட்டு தீய உன்னால தனியா அணைக்க முடியுமா? அதுக்கு அந்த சின்ன குருவி அமைதியா ஒரு பதில் சொல்லிச்சு, அணைக்க முடியுமான்னு தெரியல, ஆனா யாராவது வந்து காப்பாத்துவாங்கன்னு நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த சின்ன குருவி பதில் சொல்லிச்சான். அந்த குருவியோட தைரியத்தையும் முயற்சியும் பார்த்து கொஞ்ச நேரத்திலே கடவுள் கடுமையான ஒரு மழையை கொடுத்தாரு. மெதுவா அந்த காட்டுத்தீயும் அணைய ஆரம்பிச்சது. இந்த கதை சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், வாழ்க்கையில எதுவுமே செய்யாம நம்ம அதிசயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா எதுவுமே மாறாது. நீங்க மூவ் ஆன் ஆனாதான் உங்களுக்கு தேவையானது எதுவா இருந்தாலும் கிடைக்கும். ஜெயிக்கிறமோ இல்லையோ அது செகண்ட் தான். உங்களால முடிஞ்ச எஃபர்ட்ஸை ஃபர்ஸ்ட் போடுங்க, அதிசயம் அப்புறம் தானா நடக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ.